17வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே தேவனே நொறுங்குண்டதும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கேற்ற பலிகள் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன செய்வதில்லை, புறக்கணிப்பதில்லை அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சத்தம். அல்லேலூயா. அது என்ன இருதயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற இருதயம். இங்கே கவனிக்கணும் எல்லாரும் முதல்ல. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற இருதயம், தாழ்த்தி தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு இருதயம் தான் தேவனுக்கு முன்பாக நொறுங்குண்ட இருதயம். அது நறுங்குண்ட இருதயம். அப்போ அந்த இருதயத்தை தேவன் என்ன செய்வதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த இருதயத்தை தேவன் புறக்கணிப்பதே இல்லை. கைகளை வைத்து சொல்லுங்க, அந்த இருதயத்தை தேவன் என்ன செய்வதில்லை, அந்த இருதயத்தை புறக்கணிப்பதில்லை. தாழ்மையுள்ள இருதயத்தை, தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற ஒரு இருதயம். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நாம் யாருக்கு முன்பாக தாழ்த்துகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ எதற்காக தாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் எந்த அப்படிப்பட்ட இருதயத்தை ஏன் விரும்புகிறான்னு சொன்னால், தனக்குள் இருக்கிற தவறை. தாவீது இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது 51ஆம் சங்கீதம் நமக்கு நல்ல பரிச்சயமான தெரிந்த ஒரு சங்கீதமாக நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த சங்கீதத்தின் மூலமாக தாவீது தன் செய்த தவறுக்காக தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஒரு இருதயமாக பார்க்கிறோம். அல்லேலூயா. தன் செய்த தவறை தேவன் அவனுக்கு உணர்த்தின போது பாடின சங்கீதம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் உணர்த்தும் போது அவன் இருதயம் என்ன செய்கிறது, கடினப்படவில்லை. அவன் அதை விட்டு தள்ளி விட்டுட்டு ஓடலை. அல்லேலூயா. தொடர்ந்து பாவத்தில் ஓடலை. அவன் இருதயம் என்ன செய்கிறது, இலகி தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நடுங்கி தன் செய்த தவறை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக அவன் இருதயத்தை தாழ்த்துகிறான். தன் செய்த பாவத்தை, தன் செய்த அக்கிரமத்தை, தன் செய்த அந்த மீறுதலை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு தாழ்த்தினது மாத்திரம் அல்ல, அவன் தேவனிடத்தில் எதை கேட்கிறான் என்று சொன்னால், சுத்த ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். இல்லையா? சொல்லுங்க, என்ன இருதயத்தை எனக்கு தாங்க, ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு சுத்த இருதயம், ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு. அதான் நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட இருதயம். தேவனுக்கு முன்பாக நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தன் தவறை உணர்ந்து தன் தப்புதல்கள் வரும்போதெல்லாம், சின்ன சின்ன காரியங்களாலும் சரி பெரிய காரியங்களாலும் சரி, நம் வாழ்க்கையில் வருகிற தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்கள் நமக்குள்ள காணப்பட்டாலும் அதை உடனடியாக எதற்காக நாம் அகற்றுகிறோம், எதற்காக தேவனிடத்தில் அதுக்காக மன்றாடுகிறோம் சொன்னா, தேவன் அப்படிப்பட்ட தவறுகள் அதிகமாகும் போது தேவன் கூட இருக்க மாட்டார். தேவன் தன்னை விட்டு விலகிறதாக தேவன் நம்மை அந்த அப்படிப்பட்ட நபரை விட்டு விலகி விடுவார். அப்ப அவன் எதைக்கு விரும்புகிறான், ஐயோ ஆண்டவர் என்னை விட்டு விலகிடக்கூடாது, எனக்குள்ள இருக்கிற தவறு, எனக்குள்ள இருக்கிற மீறுதல். ஒரு வேளை நாம் அறியாம செய்கிறது உண்டு, அறிந்தும் செய்கிறது உண்டு. அப்ப ஆவியில உணர்த்தப்படுகிறது உண்டு. தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், வசனத்தின் மூலமா பேசுகிறார், ஜெபிக்கும் போது பேசுகிறார், நம்ம மனசாட்சியோடு நமக்கு பேசுகிறார். இங்க கவனிக்கணும் எல்லாரும். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன செய்கிறார், நம்மோடு கூட இடைப்படுகிறார். நல்லா கவனிக்கணும். நம்மோடு கூட என்ன செய்கிறார், ஆண்டவர் இடைபடுகிறார். இடைபடும் போது தேவனுக்கு முன்பாக நம் இருதயத்தை நாம் அர்ப்பணித்து விடும் போதுதான் சுத்த இருதயத்தை கேட்கிறான் தேவனிடத்தில். தன் அக்கிரமம் நீங்க, தன் மீறுதல் நீங்க, தன் பாவம் நீங்க அறிக்கையிட்டு தேவனிடத்தில் என்ன செய்கிறான், சொல்லுங்க கையை உயர்த்தி, என்ன செய்கிறான், சுத்த இருதயத்தை கேட்கிறான் தேவனிடத்தில். கைகளை வைத்து சொல்லுங்க. அப்போ அப்படிப்பட்ட, நல்லா கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் தேவன் இன்றைக்கு விரும்புகிறார். எத்தனையோ பேருடைய நபர்களுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது வேதத்தில் அநேக நபர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தன் இருதயத்தை தாழ்த்தாமல் போனார்கள். அல்லேலூயா. தன் இருதயத்தை என்ன செய்தாங்க, தாழ்த்தாம போனாங்க. அப்ப தாழ்த்தாத இருதயம், தேவனுடைய காரியங்களிலே தவறு செய்யும் போது, அப்ப எதற்காக ஆண்டவர் நம்மை பிடித்தார், எதற்காக நம்மை ரட்சித்தார், எதற்காக நம்மை மீட்டு கொண்டார்? அல்லேலூயா. சொல்லுங்க,
சொல்றது புரியுதா இல்லையாங்க? நம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தகுதியோடு கூட வாழ்வதற்கு, சுத்த இருதயத்தோடு கூட வாழ்வதற்கு, தேவனை போல வாழ்வதற்கு, தேவனிடத்தில் நாம் போய் சேருவதற்கு, சத்துருடைய கையிலிருந்து, தீமையிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து தான் நம்மளை மீட்டு இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நமக்குள்ள வருகிற மீறுதல்கள், நமக்குள்ள வருகிற தவறுகள், நமக்குள்ள வருகிற பாவங்களை நாம் தேவனிடத்தில் இருதயத்தில் உணர்ந்து அதை நாம் இருதயத்தில் தாழ்த்தி அறிக்கையிட்டு தேவனிடத்தில் சேர்கிறவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். அந்த இருதயம் வேணுன்றார் ஆண்டவர். அதான் தாழ்ந்த இருதயம், அதான் நொறுங்குண்ட இருதயம்னு சொல்லுகிறார். என்ன கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அதான் நொறுங்குண்ட இருதயம் என்றார். அதான் தாழ்ந்த இருதயம், தேவனை எனக்கு பிரியமான இருதயம்னு சொல்லுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களிடத்தில் இருக்கா அப்படின்னு கர்த்தர் நம்மை இந்த நாளிலே நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் ஒருவேளை நம்முடைய இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு உங்க இருதயத்தை அப்படி தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. நாம் கடந்து போயிட்டே இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் நமக்கு தெரியறது இல்லை நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோம், எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக சிலுவையில் எவ்வளவு பாடுகள் அவர் பட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், நம்மை விலைக்கரையும் கொடுத்து மீட்க வேண்டும் என்பதை நாம் மறந்து பல நேரங்களில் என்ன செய்கிறோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் வருகிற சந்திக்கிற அநேக விஷயங்கள், அநேக காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள், தீமையான காரியங்கள், சாத்தானுடைய கிரியைகள், உலகத்துக்குரிய கிரிகள், மாம்சத்துக்குரிய கிரிகள் நம்மிடத்தில் வெளிப்படும் போதெல்லாம் அதையெல்லாம் உணராதவர்களாக, அதையெல்லாம் அறியாதவர்களாக, உணர்ந்தாதானே அறிந்தாதானே நம்ம அறிக்கையை இட முடியும், தாழ்த்த முடியும். அப்போ எப்பவுமே அதையெல்லாம் ஒரு உணர்கிற இருதயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்றார். அது எது வரைக்கும் இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவர் வருகிற வரைக்கும் நமக்கு அந்த இருதயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் அந்த இருதயம் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம மாம்சீகத்தில் இருக்கிறோம், இந்த உலகத்தில் நம் சரீரத்தில் வாழ்றோம். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம சரீரத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய விஷயங்கள், ஏதாவது ஒரு விதத்தில் சின்ன எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டானாலும் கூட, ஆண்டவரே இது உமக்கு பிரியமில்லாத காரியம், நான் இது சிந்தித்தது தவறு, நான் இப்படி யோசித்தது தவறு என்கிற உடனடியாக நம் இருதயத்தில் எண்ணுகிற இருதயம் வருது. அந்த ஆண்டவர் பார்க்கிறார். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. நாம் பாட்டுக்கு ஏதாவது ஒரு காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்களை சிந்தித்து யோசித்து நம்ம பேசுகிறது உண்டு, செயல்படுகிறது உண்டு. அதை நிறைய நேரங்களில் நடப்பிக்கிறோம் அந்த காரியங்களை. சொல்லுங்க அல்லேலூயா. பல நேரங்களிலே, பல வேளைகளிலே செய்கிறோம், பார்வையில செய்கிறோம், வார்த்தையில செய்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. மாம்சீகத்தில் செய்கிறோம். பல தவறுகள், பல மீறுதல்கள் நம்மிடத்தில் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட நாம் அதை கண்டு காணாதவர்களாக, அப்ப தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ளவும், ஆசீர்வதிக்கப்படவும், தேவன் நம்மோடு இருந்து தொடர்ந்து நடத்தப்படவும் சரியான ஒரு சுத்திகரிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரமே தேவன் நம்மை நடத்த முடியும் என்பதை ஒரு நாள் நீங்க மறந்துடக்கூடாது. கடந்து போயிட்டே இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்ப தேவனுக்கு முன்பாக அதற்கு பயந்து தாழ்த்துகிற ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறார். சோத்திரம். புரியுதுங்களா உங்களுக்கு? சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதுதான் நொறுங்குண்ட இருதயம், அதான் நறுங்குண்ட இருதயம் என்றார். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இந்த காரணத்துக்காக தான் அது செய்தேன், இதுக்காக தான் அது செய்தேன் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களே அல்ல. தேவனுடைய பார்வையில சரியில்லை என்று நாம் அந்த காரியம் பார்வையில சரியில்லை என்று சொல்லும் போது அதை தேவனிடத்தில் அறிக்கையிடுகிற இருதயத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். காரணம் காட்டுகிறவர்களை கர்த்தர் விரும்புறது இல்லை. இல்லைங்க, இதுக்காக தான் நான் அப்படி பேசிட்டேன், அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சிட்டேன் இந்த காரியத்தை அப்படின்னு சொல்ற இருதயத்தை கர்த்தர் ஒரு நாள் விரும்புறது இல்லை. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ தவறிட்டேன் அப்படின்னு இல்லது கண்டுக்கவே இல்லை, நம்ம அதை பெருசாவே எடுத்துக்கல. அதெல்லாம் உலகத்தில் அப்படிலாம் இருந்தால் நம்மளாம் வாழ முடியாது. ஏன் அவங்க செய்யலையா, இவங்க செய்யலையா, அவங்கெல்லாம் அப்படி இல்லையா, இவங்கெல்லாம் இப்படி இல்லையா? தேவன் நம்ம எப்படி இருக்க சொல்லுகிறார் என்பதை மாத்திரம்தான் நாம் வேதத்தில் கவனிக்க வேண்டுமே ஒழிய, யார் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து நம்மை ஆண்டவர் ஒரு நாள் வாழ சொல்லல. சத்தமா சொல்லுங்க பாப்போம். அவங்கள இவங்கள பார்த்து ஆண்டவர் வாழ சொல்லல, அவரை பார்த்து அவர் எவ்வண்ணமாக இருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே நாமும் இருப்போம் தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது தான் நம்மளை முன்குறித்தும் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா.
ஆமாம். இன்றைக்கு அந்த இருதயத்தை தேவன் நம்மிடத்துல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். கெஞ்சுகிற ஆண்டவர்கிட்ட, என் அக்கிரமத்தை அறிந்திருக்கிறேன், என் மீறுதலை அறிந்திருக்கிறேன், என் பாவத்தை அறிந்திருக்கிறேன் அறிக்கையிட்டது மாத்திரமல்லாமல் தேவனிடத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, அதை அறிக்கையிட்டு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேட்குறான். எனக்கு இருதயம் சுத்தம் இல்லாமல் போயிடுச்சு ஆண்டவரே, இருதயம் கேடுபாடு உள்ளதாக மாறி போச்சே. உங்களை தேடுகிறவன், உமக்கு பிரியமா வாழ்கிறவன், இன்றைக்கு உமக்கு விரோதமான ஒரு செயலை நான் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக இந்த இருதயம் ஏன் எனக்கு மாறிச்சுன்னு கேட்குறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இருதயம், ஆண்டவரை ஏன் இந்த தவறை என்னால் உணர முடியல, ஏன் இந்த காரியத்தை என்னால் உணர முடியல சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா விஷயமே சொல்லுகிறேன். சிறு சிறு காரியங்களை நாம் அறிக்கையிடும் போது தான், அதற்கு நம்ம பயந்து இருக்கும் போது தான் பெரிய தவறுகள் வராமல் நம்ம பார்த்துக்கொள்வோம். எப்போவுமே கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். நம்ம என்ன செய்கிறோம், சிறிய காரியம் தானே நம்ம அசால்ட்டாக விட்டு போகிறோம். சும்மா இது என்ன இப்படி இதுவான்னு கேட்டார், இது இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு ஒரு சின்ன வார்த்தை சாதாரணமாக கடந்து போகிறோம். உடனே இருதயம் அதற்கு உடனே தாழ்த்து தான், ஆண்டவரே இல்லை நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, டக்குன்னு அவசரப்பட்டு இப்படி சொல்லக்கூடாது, இப்படி ஒரு விஷயத்தை நான் சிந்திக்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. நம்ம நிறைய காரியங்களை கவனிக்கணும். நீங்கள் எல்லா விஷயத்தையுமே உங்கள் குடும்பத்திலேருந்து நீங்கள் வரணும். உங்கள் கணவரை குறித்து நீங்கள் பேசுகிற காரியம், உங்கள் மனைவியை குறித்து நீங்கள் பேசுகிற காரியம், அதை குறித்து நீங்கள் சிந்திக்கிற விஷயங்கள், உங்கள் உறவுகளை குறித்து நீங்கள் சிந்திக்கிற விஷயங்கள், உங்கள் உறவுகளை குறித்து நீங்கள் பேசுகிற காரியங்கள், கரங்களை வைத்து சொல்லுங்க. சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், மற்றவர்கள்ட்ட பேசுகிறோம், அதை பற்றி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத செயல் தான் அப்படின்னு உணர்ந்து இருதயத்தை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நம்மை செறிபடுத்தி கொள்ளுகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு கரங்களை வைத்து சொல்லுங்க. ஒரு விஷயம் சரியில்லைன்னு சொன்னால் அதை பேசுவதை விட அது தேவ சமூகத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுப்பது நல்லது. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு காரியங்களிலுமே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தவறு வரும்போதெல்லாம், பார்வையில் தவறு வரும்போது, நம் வார்த்தையில் தவறு வரும்போது, நம்ம ஜீவியத்தில் தவறு வரும்போது உணராமல் இருதயத்தை கடினப்படுத்துகிற இருதயத்தை இல்லை, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இருதயம் தான் நறுங்குண்ட இருதயம் சொல்லப்படுகிறது. அதை தாழ்த்து தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற இருதயம், அதை கிருபை பெற்றுக்கொள்ளும். கைகளை வைத்து சத்தமாக சொல்லுங்க. அந்த இருதயம் என்ன செய்யும்? கிருபை பெற்றுக்கொள்ளும். கிருபை யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? யாருக்குங்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், மேட்டுமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை தரது இல்லை. சொல்றது புரியுதுங்களா? தேவன் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 1-2 முறை எச்சரித்து பார்ப்பார். நமக்கு புத்தி சொல்லுவார், ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பார் வார்த்தையின் மூலமாக நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்படி. அப்போ தாழ்த்தும் போது கிருபையை பெற்றுக்கொள்கிறோம், தாழ்த்தாத போது ஆக்கினி தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறோம். 2 தான் இருக்குது பூமியில். சொல்றது புரியுதுங்களா? தேவனுக்கு முன்பாக சரணடைஞ்சிட்டா கிருபை. கரங்களை வைத்து சொல்லுங்க. சரணடையாத போது ஆக்கினி தண்டனை தான் உண்டு. கைகளை வைத்து சொல்லுங்க. கிருபை எங்க கொண்டு வருது? நித்திய ஜீவனை கொண்டு வருது. பாவத்தின் சம்பளம் எதை கொண்டு வருது? நான் வசனத்தை தான் சொல்றேன், மரணத்தை கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ எதை கொண்டு வருகிறது? நித்திய ஜீவனை உனக்கு கொண்டு வரும். உனக்குள்ள ஜீவன் உண்டாயிட்டே இருக்கும். இல்ல நீ அந்த துணிகரம் கொண்டு இருதயத்தை தாழ்த்தாம இருமாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்ப இருமாப்பா, நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்றது எதுக்கு? நாமளே வழிவகுத்துட்டு இருக்கிறோம். நாம் மரணத்துக்கு எதுவா வழிவகுத்துட்டு இருக்கிறோம். பாவத்தின் சம்பளம், அதனுடைய சம்பளம் என்ன கூட்டிகிட்டே இருக்குது? உனக்கு ஜீவனை கொண்டு வரல, உனக்குள்ள மரணத்தை சம்பவித்து கொண்டே இருக்கிறன்றதை நீங்க ஒரு நாள் மறந்துடக்கூடாது. நாம அது இந்த தேவன் தனக்காக பேசல. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை வைத்து சொல்லுங்க. கடந்த முறை நாங்கள் சகோதரர்லாம் கூடி ஜெபிக்கும் போது போன மாதங்களில் அவங்க சரியாக ஆராதிக்காதனால சத்தம் போட்டேன். நான் என்ன இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு மாதம் ஒரு முறை எதுக்கு வரீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். அப்போ எங்கள் அம்மா இந்த முறை நாங்கள் மறுபடியும் கூடும்போது அம்மா சொன்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், குமாருக்காகவா சொல்லுது, ஆண்டவருக்காக தானே சொல்லுது அப்படின்னு நான் சொன்னேன். ஆண்டவருக்காக சொல்லலை. அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்காகவா நம்ம ஜெபிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி. ஆண்டவருக்காக இல்லை, நம்முடைய நலனுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி நல்லா
தேவனுடைய நலனுக்காக நம்ம செய்கிறது இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவன் எதற்காக சொல்றான்றதையே மறந்துட்டு தான் நம்ம வாழ்றதுனால ஏதோ தேவனுடைய நலனுக்காக அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, அவர் சொல்லிட்டு வர ஒரு காரியமே தன்னுடைய பிள்ளை, தன் சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுகுலம் சத்துருவால வஞ்சிக்கப்பட்டு தீமையில போகும்போது அவனுக்கு வைத்திருக்கிற நியாய தீர்ப்பு, அவனுக்கு வைத்திருக்கிற மரணத்தில் நீயும் போய் சேராத அவனுடைய கிரிக்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு நன்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதான் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் சொல்லப்படுகிறது. அப்ப தாழ்த்த தாழ்த்த நம்ம வாழ்க்கையில எது கடந்து வந்துட்டே இருக்கு? சத்தமா கைகளை வைத்து சொல்லுங்க, எது கடந்து வருது? கிருபை. கிருபையின் மூலமா என்ன உண்டாயிட்டு இருக்கு? நமக்குள்ள ஜீவன் நமக்குள்ள பரிபூரணப்பட்டு கொண்டே இருக்குது. எந்த ஜீவன்? கிறிஸ்து என்கிற ஜீவன் நமக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஜீவனா வெளிப்படுகிறார். இல்லைன்னு சொன்னா மரணம் உள்ள அந்த பாவத்தை துணிகரம் கொண்டு இருதயத்தை கடினப்படுத்தி செய்ய 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 மரணத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்லை ஒப்பு கொடுத்து நம்ம இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி பாவத்தை விடுறது பெரிய கஷ்டமாங்க. அதையும் அனுபவிக்க நினைக்கணும். நம்ம தேவனுக்கு இப்போ தேவனை அறிந்து கொண்ட பிறகு தேவன் விரும்புறதெல்லாம் என்னன்னா தேவனுக்கு பிரியமா வாழ்றது மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். கைகளை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சுயநலத்தோடு நாம் இஷ்டத்திற்கு வாழ்வதற்காக இல்லை, தேவன் இப்படித்தான் வாழணும் தான் மனுகுலத்தை படைத்தார். அப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது பார்க்குறோம் இல்லையா? அப்போ தேவன் என்ன செய்தார்? அதை ஒழுங்குபடுத்துகிறார். சத்தமாக சொல்லுங்க, ஒழுங்கின்மையை கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு நாள் எதிர்பார்க்க மாட்டார். அப்போ தேவனுக்கு நம்ம இருதயத்தை அதெல்லாம் அறிந்து சத்தியத்தை அறிந்த பின்பு நம்ம இருதயத்தில் உண்டாகிற ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நல்லா கவனித்துக் கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்த காரியமானாலும் உடனே உங்கள் இருதயம் தேவனுக்கும் ஆவியானவரே இது தப்பு, உங்களை துக்கப்படுத்திக்கிட்டேன், இந்த வார்த்தை பேசி இந்த காரியங்களை பார்த்து இந்த விஷயத்தை சிந்தித்து இந்த விஷயத்தை செய்து எதுவாயிட்டாலும் சரி, சிறு காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவரிடத்துல உங்க இருதயத்தை தாழ்த்துக்கிட்டே இருக்கிறது கிருபையை உங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது. எதை நோக்கி நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அது ஜீவனை நோக்கி பயணம் பண்ணுகிற பாதையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57:3 வேகமாக வாசிக்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57:3. நாள் பார்க்கிறவர்களின் பிள்ளைகளே, இல்ல 57:15 சாரி. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறார். நல்லா கவனிங்க. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவம் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்றார். நல்லா முழு பலத்தோடு கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. நல்லா புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப என்ன பரிசுத்த ஸ்தலத்திலே நான் வாசம் பண்ணுகிறவர் சொல்றார். கையை வைத்து சத்தமா சொல்லுங்க பாப்போம். எங்க தேவன் வாசம் பண்றேன்னு சொல்றாரு? நான் பரிசுத்த ஸ்தலத்திலே நித்திய வாசி அப்படின்னா நிரந்தரமானவர் அவர். சொல்லுங்க அல்லேலூயா. நான் பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறவர். வேற எங்க வாசம் பண்ண விரும்புகிறேன்? நொறுங்குண்டு பணிந்த உள்ள ஆவியில் உள்ள இடத்துல நான் அங்க வாசம் பண்ணுகிறவர், அந்த இருதயத்தில் வாசம் பண்ணுகிறேன். அப்ப எந்த இருதயத்தில் தேவன் வாசம் பண்ண முடியும்? நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நாம இப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தமாக தேவன் நம் இருதயத்திலே நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டே இருப்பார், விடமாட்டார். இப்படிப்பட்ட இருதயத்தை நறுங்குண்டதுமான ஆவியை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதை தாழ்த்த முடியாது நம்மால். அதுதான் பிரச்சனையாங்க. சாத்தான் உன்னை தாழ்த்த விடமாட்டான். ஹலோ, தாழ்த்தி ஒப்பு கொடுத்துற உன்னை கடினப்படுத்தியே வச்சிருப்பான். இருதயம் ஏன் சில பேருடைய இருதயம் தாழ்த்த முடியல? பார்வோனுடைய இருதயம் பாருங்க, தாழ்த்தவே இல்லை. அவன் எவ்வளவு ஆண்டவர் பலத்த காரியங்களை காண்பித்தாலும் இருதயம் கடினப்பட்டுக்கிட்டே இருக்கு. தேவனுக்கு முன்பாக பயப்பட மாட்டான், தேவனுக்கு முன்பாக தாழ்த்த மாட்டான். ஹலோ, சொல்றது புரியுதாங்க? தாழ்த்தவே இல்லை, துணிகரம். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, மரணத்தை கொண்டு வருகிறது. அப்ப இங்க நாம பார்க்கும்போது ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆனா கடினப்பட்ட இருதயத்தில் யார் வாசம் பண்ணுவார்னு கேட்டா சாத்தான் வாசம் பண்ணுவான்.
ஹலோ, சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், யூதாஸ்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார், ஒரு முறையும் பேசிக்கிட்டே இருக்கிறார், அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். துணிகரம் அந்த இருதயத்தில், நல்லா கவனிங்க, இருதயத்திலே அவனுக்கு துணிகரம் வந்ததுக்கு பிறகு என்ன கவனிக்கணும், சாத்தான் அவன் இருதயத்தில் பூந்தான் இருக்கு. கையை வைத்து சொல்லுங்க, சாத்தான் நம் இருதயத்தில் குடிகொண்டு வாசம் பண்ணணுமா, தேவன் நம் இருதயத்தில் வாசம் பண்ணணுமா? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப இங்க வசனத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு தேவ சமூகத்திலே துணிகிற இருதயத்தோடு மீண்டும் அதே தவறை செய்வதற்கு வெளியில புறப்பட்டு போன யூதாசுக்குள் வந்து இருதயத்தில் இருக்கு. நல்லா கவனிக்கணும். வசனம் யோவான் 13 எடுத்து போய் பாருங்க. அவன் இருதயத்திலே சாத்தான் புகுந்தான் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. அவன் இருதயத்தில் பூந்தான். நான் வந்து நல்லா கவனிக்கிறீங்களா? உங்க இருதயத்தை தான் தூண்டி விடுவான், ஏவி விடுவான். தாவீதின் இருதயத்தையே ஏவி விட்டவன் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காரியத்தில் இதுக்கு முன்னாடி ஜனங்களை எண்ணுவதற்கு அவன் இருதயத்தை ஏவினான் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பாவம் செய்வதற்கு, தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்து துணிகரம் பண்ணி 10 பேர் பார்த்து உன்னை பார்த்து என்ன செய்யணும், அவன் 10 பேர் பார்த்து உன்னை பார்த்து பாவத்தில் விழணும்னு, அவன் அதே தவறில் விழணும்னு செய்ய வைப்பான். ஆனால் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துறது எதுக்குன்னா, உன்னை பார்த்து 10 பேர் மனம் திரும்பட்டுன்னு கர்த்தர் உனக்கு இடைப்படுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்போ வசனம் தான் நம்ம நல்லா கவனித்து கொள்ளணும். என்னோட கூட ஆண்டவர் எப்பவுமே இந்த கடந்த கிருபையா இந்த லாக்டவுன்லேருந்தே ஒரு 3 நாட்கள் வியாழன்லேருந்து அப்படியே பேச ஆரம்பித்துறார் ஆண்டவர், இடைப்பட ஆரம்பிச்சிடுறார் வார்த்தை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், 4 நாள் 3 நாள் 4 நாளாக ஜெபம் பண்ணி தான் ஒரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்துகிறவங்க தேவனுடைய சமூகத்தில். சத்தமாக சொல்லுங்க. அப்போ சபைக்கு வரும்போது கர்த்தர் இன்றைக்கு தேவன் உங்களிடத்தில் எதை உணர்த்துகிறாரோ அதற்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒரு காரியத்தில் தாழ்த்தும் போதெல்லாம் கர்த்தரிடத்தில் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை வைத்து சத்தமாக சொல்லுங்க. ஒரு விஷயத்துக்கு சொல்லுகிறார், நல்லா கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்க. நான் அடுத்த பகுதி கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு விஷயத்திலும் சொல்லுகிறார், சின்ன சின்ன காரியத்துக்கும் உங்கள் இருதயத்தை தாழ்த்த ஆரம்பிச்சிருங்கன்றார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஐயானவரே இது சரியில்லை, ஆண்டவரே இது சரியில்லைன்னு சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது கூட, சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த காரியம் வந்தாலும் இருதயத்தில் நீங்கள் உணர்த்தப்படும் போதெல்லாம் நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்கள் இருதயத்தை திருப்பிடுங்கன்றார், தாழ்த்திருங்கன்னு சொல்கிறார். என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தை என்ன செஞ்சு தரணும்? இருதயத்தை என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக நம்ம இருதயத்தை தாழ்த்திட வேண்டும். காலை உள்ள வச்சுக்கோ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கையில் வைத்து சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இருதயத்தை என்ன செய்து தரணும்? நல்ல நம்ம இருதயத்தை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பிரைஸ் காட். அல்லேலூயா. அந்த இருதயம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லுகிறார். வாசிக்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 13. அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நல்லா கவனிங்க. என்ன சொல்றார் ஆண்டவர்? பின்பு அவர், இங்க கவனிங்க, என்ன சொல்றார் ஆண்டவர்? என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுகிறார். சத்தமா சொல்லுங்க. அப்போ பணிந்த ஆவியினிடத்திலே தேவன் அந்த இருதயத்தை புறக்கணிப்பதும் இல்லை, அந்த இருதயத்தில் வாசம் பண்ணுகிறாரும் மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட இருதயம் தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயமாக காணப்படுகிறது. கைகளை தட்டி நல்ல பலனா சொல்லுங்க பாப்போம். அப்படிப்பட்ட இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயமா இருக்கு? தேவனுக்கு முன்பாக. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக. புரியுதாங்க? தேவனுக்கு அவர் ஆண்டவர் சொல்றார் தாவீதை பார்த்து, என் இருதயத்துக்கு பிரியமானவன் சொல்றார். சொல்றது புரியுதுங்களா? அப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு இருதயம் தான் தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. அந்த இருதயத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். தாழ்த்துகிற இருதயம், கீழ்ப்படுகிற இருதயம், தேவனுக்கு தன்னை ஒவ்வொரு விஷயத்தில் எதிலே மிக முக்கியமா அப்படின்னு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார்னு சொன்னார். எல்லா காரியத்திலையுமே தாழ்த்துகிற இருதயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அநேக விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவது. பாவத்தில் நம்முடைய தவறுகளை அறிந்து இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவது. அந்த இருதயத்தை தேவன் புறக்கணிப்பதில்லை, அந்த இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அந்த இருதயத்தை கர்த்தர்
தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயம். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வான் சொல்றார். அவன் என் இருதயத்துக்கு பிரியமானவன், அவன் என்ன செய்வான், அவன் சித்தத்தின்படியெல்லாம் செய்வான்னு சொல்றார். கரங்களை வைத்து நல்லா சொல்லுங்க பாப்பா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த இருதயம் தாங்க தேவனை தேடும். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கேற்ற இருதயம், இப்படிப்பட்ட தாழ்மையுள்ள இருதயம் தான் தேவனை தேடுகிற ஒரு இருதயமாக காணப்படும். இல்லைன்னா நம்ம தேவனை தேடுவோம், சில நாட்கள் தேடுவோம், அப்புறம் நம்ம விட்டுருவோம். நீங்க தாவீதை பாருங்க, எந்த சூழ்நிலையிலுமே அவன் தேவனை தேடுகிறவனாகவே இருந்தான். கையை வைத்து நல்ல சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனை தேடிக்கிட்டே இருக்கிறான். சங்கீதம் 63 முதல் வசனம் பாருங்க. சங்கீதம் 63 முதல் வசனம் வேகமா வாசிங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் பாப்போம். அப்ப இங்க பாருங்க, தேவனே உம்மை தேடுகிறேன். எப்படி தேடுகிறேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லணும். எப்படி தேடுகிறேன்? அதிகாலமே உம்மை தேடுகிறேன் அப்படின்றார். எப்படி தேடுறேன்? வாஞ்சியோடு தேடுறேன் அப்படின்றார். தாகத்தோடு தேடுகிறேன் அப்படின்றார். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு எப்படி தேடுறேன்? வாஞ்சையோடு, தாகத்தோடு. தேவனை எப்படி தேட? எந்த இருதயம் தேடும்? அதிகாலமே தேடும். எப்படி தேடும்? அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இருதயம், நல்லா கவனிங்க, தேவனை தேடாது. தன் இஷ்டப்படி வாழ்கிற ஒரு இருதயம் தேவனை தேடாது. கைகளை வைத்து சொல்லுங்க. தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற நறுங்குண்டு, தேவனுக்கு முன்பாக பணிந்த ஆவி தேவனை தேடிக்கிட்டே இருக்கும். நல்ல கையை தட்டி முழு பலத்தோடு சொல்லுங்க பார்ப்போம். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், மேலானதை தேடுங்கள். ஆண்டவர் சொன்னார் தேடுங்கள் அப்படின்னார். சொல்லுங்களே லூயா. அப்போ தேவனை தேடுவோம். தேவனிடத்தில் இருக்கிறதை நாம் தேடுகிற இருதயமா நமக்கு இருக்கவே இருக்காது. தேவனை அறிஞ்ச பிறகு நம்ம இருதயம் சுத்த இருதயமா இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தி தேவனுக்கு முன்பாக ஒரு பணிந்து தாழ்த்துக்கிற ஆவினா என்ன பண்ணுவோம்? நம்ம தேவனை தேடிக்கிட்டே இருப்போம். கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனை தேடிக்கிட்டே இருக்கிற இருதயம். இரண்டாவது ஒரு இருதயம். அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? இப்படி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற இருதயம் மாத்திரம் அல்ல, அந்த இருதயம் தான் தேவனை தேடுகிற இருதயம்னு சொல்லுகிறேன். அந்த இருதயம் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு இருதயம் ஆயிருக்கு. என்ன செய்யும்? தேவனை சார்ந்தே வாழும் அந்த இருதயம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேகர் யாரை சார்ந்து வாழ்வதில்லை? ஏன் நாம் தேவனை அறிந்து தேவனை சார்ந்து வாழ்வதில்லை? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நம் தேவனை அறிந்தும் தேவனை நாம் சார்ந்து வாழாமல் போகிற காரணம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, நாம் அந்த இருதயம் தேவனுக்கு ஏற்ற இருதயமாக இல்லாமல் போவதனால தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயமாக இருந்தால், தேவன் விரும்புகிற அந்த பணிந்து நம்ம அந்த நொறுங்குண்ட ஒரு இருதயம், அந்த தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளுகிற ஒரு இருதயமாக இருந்தால், அந்த இருதயத்தை தேவன் வாசம் பண்ணுகிறார். அது தேவனுக்கு ஏற்ற இருதயமாக இருக்கிறது. அந்த இருதயம் தேவனை தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கத்தரிடத்தில் இருக்கிறத தேடாது. அவரிடத்துல நன்மையை, சுகத்தை, இதையே தான் நம்ம எப்பவுமே ஆசீர்வாதத்தை அடியிலே சொல்லுங்க. அப்போ அவரை தேடினா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லு. அப்போ சரியானதை நாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? தேட ஆரம்பிச்சிருவோம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அடுத்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது, அந்த ஆசாராஜாவை ஒரு உதாரணத்துக்கு இந்த சம்பவத்தில் நான் காமிச்சிட்டு போகிறேன். அவன் முதல் தேவனை சார்ந்து கொள்கிறான். அவனுக்கு ஒரு யுத்தம் வரும்போது என்ன பண்ணுறான்? தேவனை சார்ந்து கொள்கிறான். இரண்டாவது அவனுடைய காரியத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இரண்டாவது விஷயத்தில் அதே 15வது அதிகாரத்தில் நம்ம திருப்பி பார்க்கும்போது, தேவனை சார்ந்து கொள்ளாமல் மனிதனை சார்ந்து கொள்ளுகிறான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு பலன் வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, ஆள் சப்போர்ட் வந்துருச்சுன்னு இன்னொருத்தர் உதவி கலைக்கிறான். அவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்குறான். கொடுத்து உதவிக்கு யாரை, இப்போ முதல்ல பலன் இல்லை, ஒன்றுமே இல்லைங்கும் போது யாரை நம்ம சார்ந்து கொள்ளுகிறோம்? தேவனை சார்ந்து கொள்ளுகிறோம். அப்போ நம்ம வளர வளர சில நேரங்களில் பணமோ வசதிகளோ ஆட்களோ வந்ததுக்கப்புறம் நிறைய நேரங்களில் அவைகளை நாம் சார்ந்து கொள்ளுகிறவர்களாக மாறுகிறோம். சொல்றது புரியுதுங்களா? அது இருக்குது பார்த்துக்கொள்வோம், இந்த நபர் இருக்கிறாங்க, பணம் இருக்குது பார்த்துக்கொள்வோம். அதை நாம் சார்ந்து வாழ்கிறவர்கள், பணத்தை சார்ந்து வாழ்கிறவர்களாக அல்ல. ஒரு நபர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அதை நாம் சார்ந்து வாழ்கிறவர்களாக அல்ல.
எந்த சூழ்நிலையிலுமே நம்ம இருதயம் யாரை சார்ந்து வாழ்கிறதாக இருக்கும்? தேவனை மாத்திரமே நம் இருதயம் சார்ந்து வாழ்கிறதாக இருக்கும். கரங்களை வைத்து சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு இருதயம், தேவனையே தேடுகிற இருதயம். எல்லா சூழ்நிலையிலும் கடைசி வரைக்கும் தாவீது பாருங்க, தேவனையே சார்ந்து வாங்க. எப்போ கோலியாத்தினுடைய பிரச்சனையிலிருந்து அவனுடைய கடைசி முடிவு பாருங்கள், நன்மையில் அவனுக்கு வந்த பிரச்சனையில், பாடுகளில், நெருக்கத்தில், எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலுமே கர்த்தரையே போய் சார்ந்து கொள்ளுகிறான். பிரைஸ்லால் சொல்லுங்க. அப்சலோம் எதிர்த்து வரும்போது அவனோட யுத்தம் பண்ண முடியும், அவனை ஜெயிக்க முடியும். சவுல் எதிர்த்து வரும்போது அவனை கொல்ல முடியும். நம்ம வேதத்தில் ஆதாரத்தோடையே பார்க்குறோம். நம்ம அதற்குரிய வாய்ப்புகள் இருந்தது. ஆனாலும் அதையெல்லாம் செய்யாதபடி தேவனை சார்ந்து கொண்டு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே தன்னை அவன் வழி நடக்கிறத நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? பிரைஸ்லால். அடுத்தது சொல்கிறான், இப்போ சங்கீதம் 16:8 சொல்கிறான், தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்றான். கரங்களை வைத்து சொல்லுங்க. மூன்றாவது அந்த இருதயம் என்ன செய்யும்? மூன்றாவது அந்த இருதயம் என்ன செய்யுன்னு கேட்டேன். தேவனையே தனக்கு முன்பாக நிறுத்தும். அல்லேலூயா. வேறு எதையுமே நமக்கு முன்பாக நிறுத்த மாட்டோம். வேறு எந்த காரியத்தை நமக்கு முன்பாக நிறுத்தினாலும் கூட அது நிலைச்சிருக்காது. சொல்றது புரியுதுங்களா? தேவனை நம்ம நீங்கள் வந்து ஒரு 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 பொருளை காமிச்சோ, ஒரு நபரை காமிச்சோ, இது 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 இருக்குது, இதை வச்சு 4 பேர் என்னை கனப்படுத்துவாங்க, என் பணத்தை வச்சு 4 பேர் கனப்படுத்துவாங்க, நம்ம பணத்தை காட்டுறதாகவோ, இல்லை படிப்பை காட்டுறதாகவோ, நம்ம திறமையை காட்டுற முன்வைக்கிறவர்களாகவோ, அதை பார்த்து 4 பேர் நம்மளை மதிப்பாங்க, கனப்படுத்துவாங்கன்னா அது இருக்கிற வரைக்கும் தான் உங்களை கனப்படுத்துவான், உங்களை மதிப்பான். யோபு சொல்கிறார் பாருங்க அழகா, அவர்கிட்ட ஆஸ்திகள்லாம் இருக்கிற வரைக்கும் பெரிய மனிதர்களே அவன் வரும்போது எழுந்து தன் வாயை பொத்தி கொள்ளுவாங்க. சத்தமாக பேசிட்டு இருக்கும்போது யோபு வராருன்னா, யோபு வந்துட்டாருன்னு வாயை பொத்தி கொள்ளுவாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? எழுந்து நின்றுக்குவாங்களாம் சபையை. ஆனால் இன்றைக்கு நான் என்னுடைய வேலைக்காரனிடத்திலே நான் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது அப்படின்றார். சத்தமாக சொல்லுங்க. அவமானப்படுறேன் அப்படின்றார். காரணம், அதெல்லாம் இருக்கிற அதை பார்த்து இவனை மதிச்சாங்க. ஆனால் அவன் அதை வச்சு தேவனை தேடலை, தேவனைத்தான் யோபு தனக்கு முன்பாக வைத்திருந்தான். அதனால திரும்ப அவனுக்கு எல்லாம் வந்துருச்சு. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ நான் சபையை காமிச்சோ, இல்லை சபையில் ஏதாவது எங்கிட்ட இருக்கிற விஷயங்கள், திறமைகளை காண்பித்தோ, இல்லை கூட இருக்கிற ஆட்களை காண்பித்தோ, தாவீது பாருங்க, தன் ஆசையை காண்பித்து, தன்னுடைய ராஜ்ய மேன்மையை காண்பித்து, தன்னோடு இருக்கிற ஆட்களை காண்பித்தெல்லாம் அவன் ஓடலை. தேவனை முன்வைத்து, அதை முன்வைத்து ஓடலாம். அப்போ இதெல்லாம் முன்வைச்சு ஓடனா ஒரு நாளைக்கு அதை பார்த்து வரவங்க அது இல்லாமல் போகும்போது அவங்களும் இடறி போயிடுவாங்க. ஆனால் தேவனை பார்த்து வரவங்க என்ன செய்வாங்க? ஒருவேளை நான் தேவனை மட்டும் முன்வைத்து நடக்கிறவனா இருந்தால் ஏதோ ஒன்று பார்த்து உள்ள வரவங்களுக்கு கூட இங்கே வரவங்க தேவனை பார்த்துட்டாங்கன்னா அதை விட இங்கே தேவன் இருக்கிறார் அப்படின்றத பிரைஸ்லாட். முதல் ஆண்டவர்கிட்ட எதுக்கு வரோம்? முதல்ல எதுக்கு ஆண்டவரிடத்தில் வரோம்? சுகம். எல்லா பக்கம் நம்ம போகிறோம், 10ஓட 11 தான் இங்கே தேடி வரோம். உண்மைதானே? சத்தமாக சொல்லுங்க. முதல்ல உள்ள வரும்போதெல்லாம் அப்படி தான் வரோம். இல்லை வரும்போதே இல்லை இவர் மெய்யான தேவன், இவர் மட்டும்தான் அப்படின்னு அறிந்தெல்லாம் நம்ம வருதில்லை. உள்ள எல்லா பக்கம் தேடணும். 10ஓட 11 இவரு போல. இதில் இங்கே ஏதாவது நடக்குமா? அங்கெல்லாம் 10 இடத்துக்கு போனோம், இன்னும் நடக்கலை. இங்கே வந்தால் ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி தான் இங்கே வரோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இவரே தேவன் என்று அறிந்த பிறகு நம்ம என்ன செய்துறோம்? 10 விட்டுறோம், 11 தேடி வந்தவரை மாத்திரம் உறுதியாக பிடிச்சுக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுதான் தேவனை முன்வைக்கிற காரியம். அப்படி தான் நம்ம தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும். அப்படி அந்த இருதயம் அதை தான் செய்யும். நீங்கள் இருதயம் சரியில்லைன்னு வச்சுக்கல, தேவனை தேடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஜெபத்தில் தேட மாட்டோம், வேதத்தில் தேட மாட்டோம், சபையில் வந்து தேட மாட்டோம். எந்த நேரம் ஆண்டவரோடு நம்ம இருதயம் உறவாடிட்டு இருக்காது, தேடாது. ஹலோ, நம்ம இருதயம் நல்ல சுத்த இருதயமாக நீங்கள் வச்சுட்டே இருங்க, ஆவியானவர் உங்களை சும்மா இருக்க. ஏன்னா தேவன் இருதயத்தில், சாத்தான் இருதயத்தில் அசுத்தம் உள்ளே இருக்கும்போது உன்னை தேவனை தேட விடுமா? தூங்கு, இதை பாரு, அதை பாரு, அதை தேடு, உலகத்தில் பணத்தை தேடு, பொருளை தேடு. சொல்றது புரியுதுங்களா? இருதயத்தில் அதை தான் உனக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். சொல்ல மாட்டீங்களே, இதை தான் தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இருதயத்தில் ஆண்டவர் நமக்கு வந்துட்டாருன்னா, இதில் சுத்த இருதயமாக நம்ம வச்சு ஆண்டவர் நம்ம இருதயத்தில் நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
ஆமாம். அப்போ ஏதாவது நம்ம மாம்சீகத்தில் சார்ந்து கொள்ள போனால் வேண்டாம், இருதயத்தில் தேவன் இருக்கும்போது சொல்லுவார், நீ இது என்ன சார்ந்து கொள்ளுன்னு சொல்லுவார். இதே சாத்தான் உள்ளே இருந்தால் என்ன சொல்லுவான், நீ அந்த தேவனே சார்ந்து இருந்தால் இந்த நிலைமை உனக்கு என்ன ஆகிட்டு பார்த்துக்கோ, அவ்வளோதான், நீ 10 பேர் உன்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான், நீ விழுந்து போயிடுவேன், ஏதாவது ஆகிடும் உனக்கு பாரு, உனக்கு இந்த சப்போர்ட் இருக்குது, இதை போய் சார்ந்து கொள், இதை காரியம் இருக்குது, அதை போய் சார்ந்து கொள்ளுமா. இல்லையா சொல்லுங்க. நீ ஏதாவது காமிச்சாதான் உன்னை 10 பேர் மதிப்பான், நீ ஏதாவது காண்பித்து பார் அப்படின்னு சொல்லுவான். இல்லையா சொல்லுங்க. ஆனால் எல்லாம் விழுந்துருங்க, தேவனை நமக்கு முன்பாக நிறுத்தினா நம்ம ஒரு நாள் அசைக்கப்படுவதே இல்லை. அதனால தான் சொல்கிறான், நான் கத்தரை வச்சிருக்கிறேன்பா முன்னாடி, அதனால நான் ஒரு நாள் அசைக்கப்படுவதே இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட இருதயம் கிருபையை பெற்றுக்கொள்ளும். சொல்லுங்க சத்தமா. தாழ்த்துகிற தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறது எதை பெற்றுக்கொள்ளும்? கிருபையை பெற்றுக்கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. அதன் மூலமாக நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், வாசிங்க. 2 சாமுவேல் வாசித்து நாம் ஜெபித்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 7:15 வாசிங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக்க மாட்டேன். தாவீதுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தமே பண்றார். அதனால தான் சொல்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்றார். அல்லேலூயா. என்னிடத்துல கேளுங்க, அப்பொழுது நான் உங்களுக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை தருவேன்றார். அப்போ இவன் இருதயம் ஏன் அவன் கிருபை பெற்றுக்கொண்டவன் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது, அவன் தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி தன் தகுதியாக, எப்போவுமே தேவனுக்கு முன்பாக தன்னை தகுதியோடு இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒரு இருதயம், தேவனை தேடுகிற இருதயம், தேவனை சார்ந்து கொள்ளுகிற இருதயம், தேவனையே தனக்கு முன்பாக வைக்கிற ஒரு இருதயம். இப்படிப்பட்ட இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணி, அது தேவனுக்கேற்ற இருதயமாக இருக்கிறனால தேவன் கிருபை பாராட்டி, கரங்களை வைத்து சொல்லுங்க, அவனை பாருங்க. அவனை குறித்து சொல்லும்போது நீங்க 9ஆம் வசனத்தை சொல்லுகிறார். 8:9 பாருங்க. நீ இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? கிருபை என்ன பண்ணுது? ஆடுகளுக்கு பின்னாடி போன அந்த இருதயத்தை தேவன் தேடி போறார். ஆடுகளுக்கு பின்னாடி போன உன்னை எடுத்து அப்படின்றார். உனக்கு எதிராய் வந்த எல்லா சத்துருக்களையும் அழித்து, கையை வைத்து சொல்லுங்க பாப்போம், எல்லா சத்துருக்களையும் அழித்து உன்னை பூமியில என்ன சொல்றார்? பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை நான் உனக்கு உண்டாகினேன். மேன்மைப்படுத்துகிறார் அந்த மனுஷன். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கிருபை என்ன செய்து நம்ம வாழ்க்கையில் கீழே இருக்கிறவனை மேலே கொண்டு வருது. புழுதியில் இருக்கிறவனை என்ன பண்ணுவார்? கிருபை இருந்தால் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நல்ல தேவனுக்கு தேடுகிற நல்ல அந்த இருதயம் இருந்தால் புழுதியில் குப்பையில் இருக்கிறவனை மேலே தூக்கிட்டு வருவார். அல்லேலூயா. அவனுக்கு எதிராக எவ்வளவு சத்துருக்கள் எழும்பட்டும், எவ்வளவு விரோதமான காரியங்கள் எழும்பட்டும், கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுடைய பாதபடிக்கு கீழே கொண்டு வருவார். சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நமக்கு விரோதமாக எரிச்சலாக இருக்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள், வெளியிலே சொல்லுங்க, நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியத்தையுமே பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்கள் வந்தாலும் வாய்க்காதே போகும் தான் சொல்லியிருக்கிறார். யாருக்கு? தேவனோடு கூட இருந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு கிருபை இருதயம் இருந்ததுன்னு சொன்னால் கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதனோடு வந்து அதை செய்வார். தாவீதுக்கு செய்தார் ஆண்டவர். எல்லா தேவ மனிதருக்கு செய்திருக்கிறார். அவர் நமக்கும் இன்றைக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராகத்தார். அதோட கர்த்தர் என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்துவார். பூமியிலே என்ன பண்ணுவார்? பெரியோர்களுக்கு ஒத்த ஒரு நாமத்தை நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்றார். அவனுடைய ராஜ்யமும் அவனுடைய வீடும் அவன் ராஜ்யம் என்றைக்கு நிலைத்திருக்குன்னு வாக்கு கொடுத்தார். அவன் கிருபை என்னைக்குமே விலகாத கிருபை. நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன செய்தார் பார்த்தீங்களா? ஆபிரகாமுக்கு கிருபை கொடுத்தார். தன்னை உத்தமமாக பின்பற்றின நோபாவுக்கு ஒரு கிருபை. கண்களில் கிருபைன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? சொல்லுங்க. கிருபையினால தாங்க இன்னைக்கு உலகமே நிற்கிது. கிருபையினால தாங்க நீங்கள் நானும் வாழ்கிறோம்.
சொல்கிறது புரியுதுங்களா? இந்த கிருபை எதன் அடிப்படையிலிருந்தே நீங்கள் கொடுத்துட்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நோவா தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறவன், கிருபை. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினவன், ஈசாக்கு கீழ்ப்படிந்து தாழ்த்தினவன், யாக்கோபு கீழ்ப்படிந்து தாழ்த்தினவன், ஏசா எதிர்த்து போனவன், கிருபை போயிடுச்சு. சொல்கிறது புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு? யோசேப்பு தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினவன், மோசே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்றார். அப்போ இந்த கிருபை படிப்படியாக வந்து தாவீதிட்ட கொண்டு வரார் ஆண்டவர். இந்த கிருபையை அவனுக்கு பாராட்டுறார், தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்து. அதுக்கு முன்னாடி சவுல் அப்படி இல்லை, கீழ்ப்படியில் வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியிலன்னு தான் இருக்கும். அப்போ கீழ்ப்படிஞ்சு தாவீது அவனை தள்ளிட்டு இவனை ஏற்படுத்தினார்னே தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ இவனுக்கு பாராட்டுற கிருபை இவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்குத்தை உன் வீடு ராஜ்யம் என்னைக்கு நினைத்திருக்குன்னு சொல்கிறாருன்னா, இவன் மூலமாக வருகிற இவனுடைய சந்ததியில் பிறக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த முழு உலகத்துக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுறார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த கிருபையை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசித்து அந்த சிலுவையின் உபதேசத்தை, அந்த சிலுவையின் பாடை நமக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படும் போது, ஆமாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், மெய்யான தேவன் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு நம்ம உள்ள சுகத்தை தேடி வரோம், விடுதலையை தேடி வரோம். அப்புறம் நம்ம இயேசு மெய்யான தேவன், அவர் பாவங்களுக்காக மரித்தார், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் விட்டு இயேசுவை மாத்திரம் நான் பின்பற்றுகிறேன். ஏன் கீழ்ப்படுகிறோம்? தாழ்த்துறோம் பார்த்தீங்களா? அப்போ ஞானஸ்தானத்துக்கு நம்மை தாழ்த்துவது, அதே தாழ்த்துவது தான். இயேசுவே நான் பின்பற்றேன்னு நம்ம தாழ்த்துவது, அதன் மூலமாக நமக்கு கிருபை வருது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம நித்திய ஜீவனுக்கு நம்ம சுதந்திரவாளிகளாக மாறிடுறோம். நம்ம எதுக்கு சுதந்திரவாளியாக மாறுறோம்? நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாக நம்ம மாறிடுறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ சுதந்திரவாளியான நம்ம வாழ்க்கையில், அதான் சொல்கிறேன், எதுக்கு பிடிக்கப்பட்டோம் அப்படின்றத நம்ம தெரிந்து நம்ம வாழ்க்கையில் இந்த இருதயத்தை, தேவன் இந்த இருதயத்தில் தான் இனி வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த இருதயம் தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயமாகவே, அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? ஏற்கனவே ஞானஸ்தானத்தின் மூலமாகவே தாழ்த்துறவனுக்கு தான் கிருபையே. ஒருவேளை அந்த 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 காரியத்தை உணராமல் ஞானஸ்தானத்தை எடுத்திருந்தா கூட அந்த கிருபை அவன் வாழ்க்கையில் வராது. அல்லேலூயா. ஆமாம், பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டே ஞானஸ்தானம் எடுத்திருந்தா கிருபை வராது. அப்போ நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு, பாவம் செய்யக்கூடாது. அப்போ மறுபடியும் ஞானஸ்தானம் எடுத்துட்டு சில பேரெல்லாம் மனம் திரும்புகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவசரப்பட்டு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தெரியாமல் எடுத்துடுறாங்க. சில பேர் சொல்கிறது புரியுதாங்க? ஞானஸ்தானம் எடுக்கணும் போல, ஆண்டவர் இல்லாட்டி நமக்கு தண்டனை வரும், ஏதாவது நினச்சி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வெளியில் போய் தெரியல, மறுபடியும் தவறு செய்வாங்க. ஆனால் பிறகு உணர்த்தப்பட்டு தன்னை சரிபடுத்திக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ பிறகு நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் வருகிற தவறுகள், நம்ம வாழ்க்கையில் வருகிற காரியம், எல்லா சூழ்நிலையிலுமே இந்த இருதயம் நமக்கு மாறாமல் இருந்துகிட்டே இருக்கணுன்றார். என்ன இருதயம்? நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயம் நமக்கு எப்போ இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். சத்தமாக சொல்லுங்கள். அந்த இருதயத்தை மாத்திரம் அவர் புறக்கணிக்கிறதே இல்லை, அதில் அவர் வாசம் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த இருதயம் என்னென்னா, அதான் நல்லா கவனித்துங்க. கடைசியாக அந்த ஒரு வார்த்தை மாதிரி திரும்ப சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். அந்த இருதயம் எதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் வருகிற எண்ணங்கள் நமக்கு வரும் பார்த்தீங்களா? நான் சொன்னல, சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போதெல்லாம் உடனே அந்த இருதயம் என்ன செய்யும்? சொல்லுங்கள், என்ன செய்யும்? உடனுடனே என்ன செய்யும்? தன்னை உடனுடனே தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டே வரும். அதுதான் நொறுங்குண்ட இருதயம். அதான் தேவனுக்கு முன்பாக உடனே ஒரு தவறு, ஐயோ அப்படின்னு உடனே தேவனுக்கு பார்க்குறோம், தாழ்த்துறோம். அந்த இருதயத்தை செஞ்சிருச்சு, ஆனால் உடனே என்ன பண்ணுறோம்? இருதயத்தை உடனே டக்குன்னு கீழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவருக்கு. ஐயோ ஆண்டவரே தப்பு, தேவனுக்கு முன்பாக பார்க்கும்போது தவறு அப்படின்னு பார்க்க, அது உடனே தேவன் என்ன செய்கிறார்? அந்த இருதயத்தை பிரியப்படுகிறார், பார்த்து அந்த இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். சொல்லுங்க, அந்த இருதயம் அவருக்கு ஏற்ற இருதயமாக இருக்கிறது. அவர்களே தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். அவர்களுக்கு கிருபை தருகிறார், அவர்களை உயர்த்தவும் விரும்புகிறார், அவர்களை இந்த பூமியில் ஆசீர்வதித்து என்ன செய்ய விரும்புகிறார்? தாவீதை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்த விரும்புகிறார். அப்படியே கண்களை மூடி எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு முன்பாக அப்படியே கரங்களை தட்டி தேவனை நல்ல உற்சாக பலியோடு ஓ ஹல்லேலூயா 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 ரபா கதா ரபா அப்படியே அற்பு அனுப்போம். ஆண்டவரே, இந்த இருதயம் எங்களுக்குள் காணப்பட வேண்டும் அப்பா, எங்களுக்குள் காணப்பட வேண்டும் ராஜா. ஒரு கடினமான இருதயம் அல்ல, ஒரு கல்லான இருதயம் அல்ல, ஒரு நொறுங்குண்ட இருதயம், ஒரு நறுங்குண்ட இருதயம் எனக்குள்ளே காணப்படட்டும் அப்பா. அந்த இருதயம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற இருதயம். எதற்கு? மிக முக்கியமாக ஓ ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலக தாழ்த்துகிற இருதயமே
தேவனுக்கு ஏற்ற இருதயம் என்று சொல்லி இன்றைக்கு எங்களோடு இடைபெற்றிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு இடைபெற்றிருக்கிறீர் அப்பா, எங்களோடு இடைபெற்றிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்படிப்பட்ட நறுங்குண்ட பணிந்த ஆவியின் இடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீங்க வாசம் பண்ணுகிற இருதயமாக அந்த இருதயம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் வரும்போதெல்லாம் தேவனிடத்தில் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை, அறிக்கையிடும் மீறுதலை, என் பாவத்தை, என் அக்கிரமத்தை அறிந்து அறிக்கையிடுகிற ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. பிரியமான தேவ சபையே, சபையே, தேவனால் நம்ம ஒவ்வொருவரோடு பேசுகிறார். எனக்கு முதல் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினார். நான் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி தான் உங்களிடத்தில் வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. சபையார் யாவரு கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே கடைசி வரைக்கும் இந்த இருதயத்தை எனக்கு தாங்க, இந்த இருதயத்தை தாங்க. உம்மை தேடுகிற இருதயம், உமக்கு முன்பாக தாழ்த்துகிற ஒரு இருதயம், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கையில் எனக்குள் வரும்போதெல்லாம் சுத்திகரித்துக் கொள்ளுகிற ஒரு இருதயம், என்னை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாகவே வைத்துக் கொள்ளுகிற ஒரு இருதயம், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இருதயம், தேவன் விரும்புகிற இருதயம், தேவனுடைய சித்தத்தை அந்த இருதயம் செய்து முடிக்கும் என்று சொல்லுகிறார். கிருபை தருவார் அந்த இருதயத்துக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஒரு நாளுக்கு கிருபை நாங்கள் இழந்து போய்விடக் கூடாது, அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் ஜீவனிலே பிரவேசிப்பதற்கு தேவன் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ராபாகால